அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம். 9:16. என் ஜனத்தின் அந்த ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்க. ஒரு மனிதனை, பென்யமீன் நாட்டனாகி ஒரு மனுஷனை உன்னிடத்திலே நான் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேலே அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட தேவன் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுகிறதை நம் சத்திய வேதாகமத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட ஆண்டவர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுகிறார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜாவாக ஆண்டவர் சவுலை அபிஷேகம் பண்ணும் பொழுது, அந்த அபிஷேகம் பண்ணுகிற அந்த வேளையிலே தானே ஆண்டவர் சாமுவேலுக்கு சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இவன் பெலிஸ்திய ஜனத்தின் கையிலிருந்து என் ஜனத்தை விடுவிப்பான், அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவான், அவர்களை மேற்கொள்ளுவான், அவர்களை மடங்கடிப்பான் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட தேவன் அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார், அவனுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார், அவனை தேவன் செலக்ட் பண்ணுகிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அடுத்த அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னா, அவனை ராஜாவை கொண்டு போய் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்களுக்கெல்லாம் முன்பாக நிறுத்தி 24வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, இவர்தான் கர்த்தரால் தெரிந்து கொண்ட ஒரு மனிதர் என்று சொல்லி. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களை நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் என்று சொல்லி, ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனுஷனை பாருங்கள் என்று சொல்லி எல்லா சமஸ்த இஸ்ரவேல் தேசத்திற்கு, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவிலே கொண்டு போய் அவனை நிறுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் அவனுக்கு, அதாவது எல்லாரை விட அவன் ஒரு முழம் உயரமுடையவனாக, எல்லோரும் அவனுடைய கழுத்துக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களாக, அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதனை, உடல்வாக உள்ள ஒரு மனிதனை தேவன் அங்கே தெரிந்தெடுக்கிறது நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதற்காக தேவன் தெரிந்தெடுக்கிறார், கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துவதற்காக. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு தவறு செய்த பொழுது, தேவன் யுத்தம் பண்ண சொன்ன ஒரு இடத்திலே போய் அவன் சரியானபடி தேவன் எதிர்பார்த்தபடி தேவனுடைய மனதிலே உள்ள திட்டத்தை நிறைவேற்றாதபடிக்கு அவன் திரும்பி வந்த பொழுது தேவன் அவனை புறக்கணித்து தள்ளுகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுக்காக யுத்தம் பண்ணுவதற்காக, தேவனுக்காக போராடுவதற்காக தேவன் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கிறார். ஆனால் அவன் அந்த ட்ராக்கை விட்டு அவன் நகரி போகும்போது, வேறு வழியிலே செல்லும் பொழுது உடனே ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அடுத்த அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, 16வது அதிகாரத்தில் நீங்க சாமுவேலின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது, நீ எந்த மட்டும் துக்கிட்டுக் கொண்டிருப்பாய், அதாவது நாம் புறக்கணித்து தள்ளின இந்த சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கிட்டுக் கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமியன் ஆகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் அடுத்தபடியாக இன்னொருவனை நான் தெரிந்தெடுத்து விட்டேன், ராஜாவாக நான் தெரிந்தெடுத்து விட்டேன், இவனை நான் புறக்கணித்து தள்ளிவிட்டேன், புதிதாக ஒரு மனிதனை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், ராஜாவாக நான் தாவீது என்கிற ஒருவனை நான் தெரிந்தெடுத்தேன் என்பதாய் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை அவன் ராஜா தெரிந்து கொள்ளுகிறான், சவுல் தெரிந்து கொள்ளுகிறான். ஆகவே சவுல் திரும்ப ஒரு கட்டத்திலே இவனை பார்த்து சொல்லும் பொழுது, அங்கே சவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்ப்பீர்களே ஆனால், அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் தாண்டி 18வது அதிகாரத்திற்கு வருவீர்களே ஆனால், அங்கே 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மோவாபை நான் உனக்கு மனைவியாக கொடுப்பேன் என்று சொல்லி, மேராவை நான் உனக்கு மனைவியாக கொடுப்பேன் என்று சொல்லி, நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து, நீ எனக்கு நல்ல சேவகனாக மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து, கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தும்படி தான் தேவனை தெரிந்தெடுத்தார். ஆனால் அந்த தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய மன விருப்பத்தை நான் புறக்கணித்து தள்ளினபடியினால், தேவனை புறக்கணித்து தள்ளினார், இனி நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடத்து என்று அங்கே சவுல்
தாவீதுடைய கரத்திலே அந்த பொறுப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பெலிஸ்தரோடு கூட யுத்தம் பண்ணுவதற்காக, பெலிஸ்தர்களை மடங்கடிப்பதற்காக தேவன் இப்பொழுது புதிதாக ஒரு மனிதனை தேவன் அங்கே தெரிந்தெடுக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சத்திய வேதாகமத்திலே பார்க்க முடியும். பெலிஸ்தியர்கள் என்று சொன்னால் அவைக்குரிய அர்த்தம் சுற்றித் திரிகிறவர்கள், நாடு கடத்தப்பட்டவர்கள் என்று சொல்லி அர்த்தம். யார் சுற்றித் திரிகிறவர்கள்? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து தேவ சமூகத்திலே போய் பிசாசு நின்றான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிசாசு தான் சுற்றி திரிகிறவன். யார் நாடு கடத்தப்பட்டவர்கள்? அவன் தான் நாடு கடத்தப்பட்டவன். பரலோகத்திலே இருந்து மத்திய ஆகாயத்திற்கு நாடு கடத்தப்பட்டவன். ஆகவே பெலிஸ்தியர்கள் என்று சொன்னால் சுற்றி திரிகிறவர்கள், நாடு கடத்தப்பட்டவர்கள் என்று சொல்லி அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது பிசாசின் சுபாவங்களை இது குறிப்பதாக காணப்படுகிறது பிரியமானவர்களே. இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த காரியங்களை எல்லாம் வேதத்திலே தியானித்து பார்க்கும் பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இங்கே நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களே ஆனால் கோலியாத் என்கிற ஒரு மனிதன் வருகிறான். அவன் சவால் விடுகிறான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சவால் விடுகிறான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறான். தேவ ஜனத்தை அடிமைப்படுத்தும்படியாய் அந்த பெலிஸ்தியன் வருகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பிசாசு தான் மனிதனை அடிமைப்படுத்தக்கூடியவன். ஒருமுறை பெலிஸ்திய ஜனத்தோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி அடைந்த பொழுது பினகாசனுடைய மனைவி சொல்லுகிற ஒரு வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது என்று சொல்லி தன் பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயர் வைத்தால் என்று வேதம் சொல்லுகிறது. இக்கபோத் என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது என்று அர்த்தம். பெலிஸ்தியர்கள் கர்த்தருடைய மகிமையை திருடுகிறவர்கள், பெலிஸ்தியர்கள் தேவ பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிறவர்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஒரு பெலிஸ்திய குரூப்பினிடத்தில் சிம்சோன் என்கிற ஒருவன் சிக்கிக் கொள்ளுகிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவன்தான் இஸ்ரவேலின் அதிபதி, அவன்தான் இஸ்ரவேலின் ரட்சகன், அவன்தான் சூரியனை போன்றவன், அவன்தான் 300 நரி பிடித்து பெலிஸ்திய வெள்ளாமைகளை அழித்தவன், அவன்தான் ஒரு பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பெலிஸ்தியர்களை கொண்டு போட்டவன். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியை, யாருமே அடக்க முடியாத பராக்கிரமசாலியை இவர்கள் அடக்கி விடுகிறார்கள். பெலிஸ்தியர்கள் அடக்கி விடுகிறார்கள். பெலிஸ்தியர்கள் அவனை மாவரைக்கும்படியாய், அவனை சிறைச்சாலையில் அடைக்கும்படியான காரியங்கள் எல்லாம் செய்து விடுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. சிறையில் அடைக்கக்கூடியவன் பெலிஸ்தியன், அடிமைப்படுத்துகிறவன் பெலிஸ்தியன் என்பதாய் நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். இப்படிப்பட்ட இந்த இன்னும் எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். இந்த வேதத்தில் உள்ள வசனங்களை வைத்து பெலிஸ்தியர்களுடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டது? பிசாசு தான் அடிமைப்படுத்துகிறவன், பிசாசு தான் மகிமையை திருடுகிறவன், பிசாசு தான் சவால் விடுகிறவன். அந்த சுபாவங்கள் இவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. ஆகவே இந்த இடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற காரியம், தேவனுக்காய் வைராக்கியமாய் நின்று யுத்தம் பண்ணுவதற்காக மனிதனை தேவனுக்கு தெரிந்தெடுக்கிறார் பிரியமானவர்களே. அருமையான தேவச்சாரமே, அருமையான சபையே, உடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நீங்கள் உணர வேண்டும். அற்ப மனிதர்களாகிய நம்மை தேவன் தெரிந்தெடுக்கிறார் என்று சொன்னால் எத்தனை மகிழ்ச்சியான காரியமாய் நினைக்க வேண்டும், எத்தனை பாக்கியமாக நீங்கள் அதை கருத வேண்டும். இது சாதாரண ஒரு காரியம் இல்லவே. தேவன் அதாவது இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு, பிசாசோடு கூட போராடுவதற்கு அற்ப மனிதர்களாகிய நம்மை தேவன் தெரிந்தெடுக்கிறார் என்று அன்றைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே. அற்ப மனிதர்களாகிய நம்மை தேவன் தேடி வருகிறார். அவர் யுத்தம் பண்ணுவதில்லை. ஏன்னா அவர் சிருஷ்டி கர்த்தர், ஒரு சர்வ வல்லமை உள்ளவர், ஏக சக்கராதிபதியானவர், ஒருவராய் சாவாமை உடையவர், மனிதர்களில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் ஒரு சிருஷ்டியோடு இடைபட போவதில்லை. அது ஒரு சிருஷ்டி, அது அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி சாத்தான் என்று சொல்லக்கூடியவன். அவனோடு கூட அவர் இடைபடுவதில்லை. அவனோடு இடைபடுவதற்காகத்தான் தேவன் மனிதர்களாகிய நம்மை தேவன் தெரிந்தெடுக்கிறார் பிரியமானவர்களே. நீங்க சூஸ் பண்ணப்பட்டவர்கள், அல்லேலூயா. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் தேவன் யுத்த களத்துக்கு கொண்டு வருவதில்லை. பயிற்சி கொடுக்கிறார். தேவன் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், யுத்தம் பண்ணும்படி தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், யுத்த களத்திலே நிறுத்துவதற்காக தேவனால் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அதை உணர்வோமையானால் கவனமாய் யுத்த களத்திற்கு செல்வோம், கவனமாய் செல்வோம். கர்த்தர் முதலாவது சவுலை தெரிந்தெடுக்கிறார். ஆனால் அவன் ஒரு கட்டத்திலே தேவனுடைய அந்த திட்டத்தை, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாத பொழுது ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவனை புறக்கணித்து தள்ளிவிட்டு
ஆண்டவர் அங்கே தாவீதை தெரிந்தெடுக்கிறார் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்ப தாவீது முறை பெலிஸ்தருக்கு முன்பாக தான் ஆண்டவர் முதல்ல எங்க தான் கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா பெலிஸ்தருக்கு முன்பாக தான் கொண்டு வந்து நிறுத்துறார். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு முன்பாக அந்த உருவம் பயங்கரமா இருக்குது, அந்த தோற்றம் பயங்கரமா இருக்குது, அவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுகிறார்கள், தேசமே பயப்படுகிறது, நாட்டில் உள்ள அத்தனை மனிதர்களும் பயப்பட்டு, போர் வீரர்கள் யுத்த வீரர்கள் பயப்படுகிறார்கள். அவர்கள் குகைகளிலே போய் ஒளிகிறார்கள், முட்காடுகளிலே போய் ஒளிகிறார்கள், புதர்களிலே போய் ஒளிகிறார்கள், மலைகளிலே இடுக்குகளிலே கண்மலையின் இடுக்குகளிலே போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். யார் இவர்கள்? போர் வீரர்கள், போர் பயிற்சி பெற்றவர்கள். அவன் வந்து நின்னாலே ஒரு மழை அசைற மாதிரி இருக்குது. அந்த தோட்டத்தை பார்த்து பயப்படுகிறாங்க, அவன் கையில இருக்கிற ஆயுதத்தை பார்த்து பயப்படுகிறார்கள், அவன் பேசுகிற வார்த்தையை பார்த்து ஜனங்கள் பயப்படுகிறார்கள், யுத்த வீரர்கள் பயப்படுகிறார்கள். வருகிறான் நம்முடைய கதாநாயகர், 16-17 வயது நிரம்பின இளம் வாலிபன் வருகிறான். ஆடு மேய்க்கிற சிறுவன் வருகிறான், ஆடு மேய்க்கிற சிறுவன் வருகிறான். இவனுக்கு வேற எந்த பழக்கமும் கிடையாது, வேற எந்த பெரிய பெரிய மனிதர்களோடு கூட ஒன்றும் தொடர்பு கிடையாது. வனாந்தரத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன், யுத்தத்தை பார்த்து அறிந்திராதவன், யுத்த பயிற்சி பெற்றிராதவன், அண்ணன்மாரை பார்த்துட்டு வர்றதுக்காக அப்பா அனுப்பி வச்சிருக்கிறாங்க. வந்திருக்கிறான். வந்த இடத்துல அவனுக்கு வேதம் சொல்லுகிறது, அண்ணன்மாரை பார்க்க தான் போனான் பாருங்க. அண்ணன்மாரை போய் பார்த்துட்டு அப்பா சொன்னபடியே நலம் விசாரித்துக் கொண்டிருக்கிறான். நல்லா விசாரிக்கிறேன், தான் கொண்டு வந்த ரசத்துக்கள் இல்ல அதாவது வச்சுட்டு அவன் என்ன பண்றான், அண்ணன்மாரை பார்த்து அண்ணன் தான் 3 பேர் அங்க யுத்த களத்துல இருக்கிறாங்க. யோவாப், சம்மா அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர் அண்ணன்மார், முதல் 3 பேர் யுத்த களத்துல நிக்கிறாங்க. இவங்களை போய் பார்த்துட்டு நலம் விசாரித்து கொண்டு இருக்கிறான். அண்ணன் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, யுத்த களத்துல நிக்கிறீங்களே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையா விசாரிச்சு கொண்டு யுத்த களத்தில் அவன் விசாரித்து கொண்டு இருக்கும் பொழுது யார் வந்துட்டான், கோலியாத்து என்ன செய்யறான், வந்து நிக்கிறான். வந்து நின்று எப்பொழுதும் போல மிரட்டுற மாதிரி இப்பவும் என்ன செய்யறான், மிரட்டுறான். உள்ள ஒரு ஆள் இருக்கிறான்னு அவனுக்கு என்ன செய்யல, தெரியல. உள்ள ஒருத்தன் இருக்கிறான். இந்த கோலியாத்துக்கு ரோரமாய் எழும்பி யுத்தம் பண்ணுவதற்கு தேவன் அனுப்பி வைத்த மனிதன் உள்ள இருக்கிறான். முன்பு சொன்னபடியே இவன் அதே வார்த்தையை திரும்ப சொல்லுகிறான். உங்களை ஒட்டை என்கிட்ட ஒட்டிக்க வேண்டியவா, என்கிட்ட மோதனும் பார்க்கலாம், ஒட்டை கொட்டை போட்டு பார்க்கலாம், வா. நீ ஜெயிச்சா நாங்க தான் உங்களுக்கு அடிமை, நாங்க ஜெயிச்சா நீங்களா எனக்கு அடிமை. எல்லாம் பயப்படுகிறார்கள், எல்லாம் நடுங்கிறாங்க. இதை பார்க்கிறான், என்ன படையே என்ன செய்யுது, பயப்படுது, படலாம் நடுங்குது. சின்ன பையன், வாலிப பையன் இதை பார்த்துட்டு இந்த வார்த்தையை கேட்டான் பாருங்க. இவனுக்குள்ள ஒரு அக்கினி என்ன செய்யுது, ஒரு ஸ்பார்க்கிள் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ஸ்பார்க்கிள், ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனுஷன் என்ன வாழ்க்கையை என்ன செஞ்சிடும், மாத்திரும். உங்களுக்குள்ள ஒரு அக்கினி இருக்குது, அது எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது ஒரே ஒரு தீப்பொறி, அதை இயக்கணும், அதை வேகப்படுத்தணும், அதை துரிதப்படுத்தணும், அது வேகமாய் செயல்படணும்னா ஒரு வார்த்தை போதும். கேட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, ஜீவனுள்ள தேவன் அவன் என்ன செஞ்சுட்டான், நிந்திச்சுட்டான், அவ்வளவுதான். இவனுக்குள்ள என்ன பண்ணுதுன்னா அப்படியே அவனுடைய உள்ள இருக்கிற அந்த வேகம் கூட ஆரம்பிக்குது, உள்ள இஞ்சி வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. இல்ல இந்த யுத்த காலத்தை விட்டு நான் திரும்பி என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அவனுக்கு எதிர்மறையான ஏகப்பட்ட சூழ்நிலைகள் வருது, எதிர்மறையான சூழ்நிலைகள் வருகிறது. சாதாரணமா நான் இந்த மாதிரி ஒரு அதான் கதை படிச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்படியே நடந்து போவாங்க, அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போவாங்க. போற வழியில அப்படியே விளையாண்டுட்டு போகும் பொழுது ஒரு கிணத்துக்குள்ள அண்ணன் என்ன செஞ்சிருவான்னா உள்ள விழுந்துருவான். அப்போ அண்ணன் நல்ல பருமனா இருப்பான், நல்ல ஆள், நல்ல குண்டு இருப்பான், நல்ல வாட்ட சட்டமா இருக்கக்கூடியவர். உள்ள அண்ணன் கிடக்குறான், தம்பி வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறான் கிணத்துக்குள்ள. அண்ணன் அங்கே தத்தளித்து கொடுத்துருக்கான், கிணத்துக்குள்ள தத்தளிச்சுட்டு இருக்கிறான். அப்போ அந்த தம்பி வந்து ஊர்ல வந்து சொல்றான், ஊர் மக்களுக்கு செய்தி சொல்றான். என்னன்னு சொன்னா, அண்ணனை காப்பாத்திட்டான், தம்பி அண்ணனை காப்பாத்திட்டு ஊர்ல வந்து செய்தி சொல்றான். அண்ணன் இப்படி கிணத்துல விழுந்தான், நான் அவனை என்ன பண்ணேன்னு சொன்னா உள்ள ஒரு கயிறை கட்டி வாளியை இறக்கி அதுல அண்ணனை ஏறிக்க சொல்லி நான் அவனை வெளியே செஞ்சுட்டேன், தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் செய்தி சொல்றான். அப்போ யாருமே அவனை நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவன் எப்படி இருப்பான், ஒல்லியா இருப்பான், அவன் குண்டு கிடையாது, அவன் சாதாரணமா இருப்பான். ஆனா அண்ணன் ரொம்ப பர்மனா இருப்பான். இதை யாருமே நம்ப முடியல. இது எப்படி முடியும், இது நிச்சயமா முடியாது, இது இவனால முடியாது, இது தூக்குறதுக்கு சாத்தியமே கிடையாது, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது எப்படி முடியும், இது எப்படி. எல்லாருடைய கேள்விக்குரிய என்னன்னா, இந்த சின்ன பையனால இந்த காரியத்தை நிச்சயமா என்ன செஞ்சிருக்க முடியாது,
சாதிச்சிருக்க முடியாது. அப்ப அவன் சொன்ன அந்த கதையை ஒரே ஒரு வயதானவர் மட்டும் என்ன சார் கவனமா கவனிக்கிறாரு. அப்ப அவன் சொல்ற என்ன சொல்றான்னா, நான் பக்கத்துல சுத்தி முத்தி பார்த்தேன், யாருமே இல்ல. உதவிக்கு கத்தி கத்தி பார்த்தேன், யாருமே என்ன செய்யல, வரவே இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, கடைசியில ஒரு பலத்தை உண்டாக்கிக்கிட்டு நானே அவரை என்ன செஞ்சுட்டேன், வெளியே எடுத்துட்டேன்னு சொன்னா ஒரு பெரியவர் இதை நம்பிக்கொள்ளுகிறார். அவர்கிட்ட எல்லாரும் நீங்க மட்டும் எப்படி இதை நம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் ஒரே ஒரு காரணம் சொன்னாரு. என்ன அப்படின்னா, ஒன்னால இது முடியாதுடா தம்பி அப்படின்னு சொல்றதுக்கு அங்க ஒருத்தர் என்ன செய்யல இல்ல. புரியுதா என்ன சொல்ற உங்களுக்கு? உன்னால இது முடியாதுன்னு சொல்றதுக்கு அங்க ஒருத்தர் என்ன செய்யல இல்ல. அதனால இவன் கண்டிப்பா இதை என்ன செஞ்சிருப்பான், சாதிச்சிருப்பான். அப்போ என்ன ஒரு காரியம்னா, நம்முடைய வாழ்க்கையில இதுதான். நமக்கு டிராபேக் பண்றதுக்கு நம்மள முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருந்துட்டா நம்மளால நிச்சயமா என்ன செய்யாது, முடியாது இல்லையா? ஆமாவா இல்லையா? இது உன்னால முடியாது, நீ உன்னால இதெல்லாம் நீ செய்ய முடியாது, நீ சாதிக்க முடியாது, நீ எல்லாம் இதை ஓட்ட முடியாது, நீ எல்லாம் இந்த டிரைவிங் கத்துக்க முடியாது, நீ எல்லாம் படிக்க முடியாது, நீ எல்லாம் இங்கிலீஷ் கத்துக்க முடியாது, நீ எல்லாம் ஹிந்தி கத்துக்க முடியாது, நீ எல்லாம் மராட்டி கத்துக்க முடியாது, உன்னால இது முடியாது அப்படின்னு யாராவது சொல்றதுக்கு 4 பேர் நம்ம பக்கத்துல இருந்தாங்கன்னா நம்மளால நிச்சயமா என்ன செய்யாது, முடியாது. அந்த பெரியவர் அதான் சொன்னாரு, அவனுக்கு அப்படி சொல்றதுக்கு யாரும் இல்ல. அதனால அவன் என்ன பண்ணானா, இதை என்ன செஞ்சுட்டான், செஞ்சு முடிச்சுட்டான். அவனுக்கு அப்படி நெகட்டிவ் வார்த்தை சொல்ல அங்க யாருமே இல்ல. அதனால அவருக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம காப்பாத்திடலாம். அப்ப அந்த நம்பிக்கை, அந்த கான்பிடன்ட் எனக்குள்ள இருந்துச்சுன்னா என்னால என்ன செய்ய முடியும்னா வெளியே வந்துட முடியும். ஆனா ஒரு போர் வீரன் அப்படி உருவாக மாட்டான் பிரியமானவர்களே. 1000 பேர் அவனை தூக்கி போட்டு மிதிச்சா கூட அவன் மேல என்ன செய்வான் சொல்லுங்களேன், எழுப்புவான். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்த குதிரை அப்படி இருக்காது, யுத்த குதிரை அப்படிப்பட்டதல்ல. எத்தனை பேர் என்னை கீழே தூக்கி போட்டாலும் அண்ணன் சொல்றான், டேய் என்னடா நீ இங்க வந்திருக்கிற, நம்முடைய ஆடுகள் எல்லாம் யார் வசத்துல விட்டுட்டு வந்த, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை? நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, என்ன இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலையா, அப்படித்தானே? இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? நாங்கெல்லாம் போர் வீரர்கள், யுத்த பயிற்சி பெற்றவங்க நின்றுகிட்டு இருக்கிறோம், நீ சின்ன பையன் வந்துட்டு என்னடா அப்படின்னு இவனை பார்த்து சொல்றான். அப்ப தாவீது சொல்றாரு, ஆமா அண்ணே கரெக்டு தானே, நீங்க சொன்னது நியாயம் தானே, நான் ஐயோ ஆட பார்க்க வேண்டியவன் ஆட்டை விட்டுட்டு இங்க வந்துட்டேன்னு சொல்லி சொல்லல. எதிர்மறையான வார்த்தைகள் அவனுக்கு வருது, உனக்கு என்னடா இங்க வேலை? நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, இந்த மாதிரி வார்த்தை பாருங்க. நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது, வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. உடனே சுட்டி சுட்டி எல்லாத்தையும் கேட்கிறான், என்ன என்ன என்ன, இவனை கொன்னா என்ன கிடைக்கும்? எல்லாரும் சொல்றாங்க, ராஜா உனக்கு மானியம் கொடுப்பாரு, ராஜா அவனுடைய பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு, தேசத்துல உனக்கு நல்ல பதவி கொடுப்பாரு. இவனுக்குள்ள என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆற்றல் உருவாகுது, ஆற்றல் உருவாகுது. உடனே ராஜா முன்னாடி போய் நிறுத்துறாங்க. ராஜா இவனை பார்த்துட்டு, நீயா ஒன்னாலையா? அவன் சின்ன வயதிலே யுத்த புருஷன், நீயோ இளைஞன், உன்னால இது என்ன செய்யாது, முடியாது. எல்லாம் நெகட்டிவ் வார்த்தைகள் சொல்றதெல்லாம், நெகட்டிவ் ஆட்கள் எல்லாம், பெரிய பெரிய ஆட்கள் இவனை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா டிஸ்கரேஜ் பண்றாங்க. உன்னால இது முடியாது, நீ சாதிக்க முடியாது, நீ இதை ஜெயிக்க முடியாது. இவனுக்கு சொல்ற வார்த்தைகள்லாம் பாருங்கன்னா, ஒருத்தர் கூட இவனை தூக்கி விடுறதுக்கு என்ன செய்யல இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க மாமனார் மட்டும் கொஞ்சம் கொடுத்தாருன்னா, இல்லைன்னா என் பொண்டாட்டி வீட்டுல ஏதாவது கிடைச்சிச்சுன்னா, இல்லைன்னா என்னை தூக்கி விட அண்ணன் என்ன ஏதாச்சும் மேல தூக்கி விட்டான்னா நான் மேல என்ன செஞ்சிருவேன் இல்லையா? சொல்லுங்க. அப்படி அல்ல பிரியமானவர்களே. உண்மையான தேவ பக்தன், ஒரு உண்மையான ஒரு வீரன், அவன் எழும்புறது எங்கன்னா, எத்தனை பேர் என்னை தூக்கி போட்டு மிதிச்சாலும், எத்தனை பேர் என் தலைமையில ஏறி நின்னாலும் அது மீறி நான் எழும்புறேன் பாருங்க, அவன் தான் யாரு? இல்லையா? சொல்லுங்க. உண்மையான போர் குதிரை அப்படிதான் எழும்பும். உண்மையான போர் குதிரை அப்படிப்பட்டது. தாவீது ஒரு யுத்த புருஷன், கர்த்தருக்காக ஒரு போர் வீரனாய் நின்றவன், கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தினவன். எல்லாம் எதிர்மறையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் அவனை என்ன செய்யலன்னா கலங்க பண்ணல பிரியமானவர்களே. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டா கண்டிப்பா கலக்கண்ணா வரும். ஆமா, ராஜாவே சொல்லிட்டாரு, நம்மளால என்ன செய்யாது, இது முடியாது. ராஜாவே சொல்றாரு, நம்ம அண்ணனே சொல்றான், இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, என்ன இளைஞன்னு சொல்றாங்க, என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப நிச்சயமா என்னால முடியாது அப்படின்னு அவன் சொல்லல பிரியமானவர்களே. இல்ல, என்னால முடியும், நான் சாதிப்பேன், நான் சாதிப்பேன். ஏன்னா அவன் யுத்த வீரன். அல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு குதிரை அது, கர்த்தருக்காக பயன்பட போகிற ஒரு குதிரை அது. அது தன்னுடைய திட்டத்தை அறிந்து கொண்டது, அது தன்னுடைய நோக்கத்தை உணர்ந்து கொண்டது. கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, அவ்வளவுதான்.
இவனுக்கு வேற என்ன அந்த வைராக்கியம், அந்த அக்கினி எப்படி பத்தி எரியுது அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யறான், தூஷிக்கிறான். விருத்த சேதனம் இல்லாதவன், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறவன், எனக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு உடன்படிக்கை இருக்குது, அந்த உடன்படிக்கை என்னை காப்பாற்றும், உடன்படிக்கை என்னை காப்பாற்றும். உடன்படிக்கை பண்ணப்பட்டவன் விசுவாசத்துல அவன் என்ன பண்றானா, விட்ட களத்தை நோக்கி போறான். பிரியமானவர்களே, ஜெயம் எடுக்கிறான். தொடர்ந்து மீதி உள்ள காரியங்களை நம்ம அடுத்த நாள் தியானிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, தகப்பனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே